அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு கட்டிங் வித்தியாசமான முறையில் நம்ம இந்த கட்டிங்கை பண்ண போகிறோம். அதாவது நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, கழுத்தினுடைய அகலத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு பிளவுஸுக்கு ஷோல்டர் எப்படி வைக்கணும், இதெல்லாம் நிறைய பேருக்கு டவுட்டாகவே இருக்குது. ஸோ அந்த டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக ரொம்ப எளிமையான மெத்தடில் ஒரு 2 ஃபார்முலாவை நான் அறிமுகப்படுத்துகிறேன். ஸோ இந்த ஃபார்முலா படி செஞ்சு பாருங்கள், ரொம்ப அழகாக நேர்த்தியாக வரும். ஸோ இப்போ நம்ம ஒரு கட்டிங்குள்ளே போட போகிறோம். உயரம் முதல்ல நம்ம கீழே பிடிச்சி தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நிறைய ஸ்கேல் எல்லாம் நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். ஸோ அதெல்லாம் இல்லாமல் நார்மலான ஸ்கேலுங்களில் வச்சு நம்ம எப்படி ஒரு கட்டிங்கை போடலாம். எல்லாருமே வசதியானவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நம்மக்கிட்ட என்ன பொருள் இருக்குதோ அதை வச்சு நம்ம கட்டிங் எப்படி போடணுன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம குச்சி தைக்கிறதுக்காக எடுத்துக்கோம். உயரம் 14 இன்ச்சு, சரிங்களா? ப்ளஸ் நம்ம எவ்வளோ குச்சி தைக்கிறோமோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். அப்போ டோட்டலாக 14 இன்ச்சு உயரம் ப்ளஸ் ஸ்டிச்சிங்காக, அதாவது தையலுக்காக 1/2 இன்ச்சு சேர்த்து நாம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். ஸோ இப்போ இது நமக்கு ஷோல்டருடைய லைன், அதாவது ஃபுல் ஷோல்டருடைய அளவு. இப்போ நம்ம ஃபுல் ஷோல்டர் கட்டிங்க்கே நம்ம போகல, நம்ம வைக்கிறது டீப் நெக். அதனால இப்போ உயரம் மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது இங்க கழுத்தினுடைய அகலமும் ஷோல்டர் மார்க் பண்ணணும். ஸோ இந்த கழுத்தினுடைய அகலத்தை நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, மார்பு சுற்றளவு இந்த பிளவுஸினுடைய அளவு 38 இன்ச்சு மார்பு சுற்றளவு. இப்போ 38 நீங்க 14 அப்படின்ற ஃபார்முலாவை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, நம்ம இந்த பிளவுஸினுடைய மார்பு சுற்றளவு 38 வகுத்தல் 14, அதாவது டிவைடட் பை 14 அப்படின்னா 2.25 இன்ச்சு நம்ம இதுக்கு கழுத்தினுடைய அகலம் வைக்கலாம். ஸோ இந்த கழுத்தினுடைய அகலத்தை 2.25 மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்தது ஷோல்டர். ஸோ இப்போ ஷோல்டரை கூட என்ன பண்றோம், அதே 38 16ஆல வகுக்கிறோம். அப்போ 2.25 ஒரு பாயிண்ட் வரும். பிளஸ் ஸ்டிச்சிங்காக சேர்த்து நாம 3 இன்ச்சு எடுத்துக்கிறோம். 2.25 பிளஸ் ஸ்டிச்சிங்கோட சேர்த்து நம்ம 3 இன்ச்சு எடுக்கிறோம். அப்போ டோட்டலா 5.25 இருக்கு. இப்போ கழுத்தினுடைய அகலம் 2.25, ஷோல்டருடைய அளவு 2.25 பிளஸ் ஒரு 3/4 இன்ச்சு சேர்த்து நம்ம டோட்டலா 5.25 இந்த இடத்துல எடுத்திருக்கிறோம். இது ரொம்ப எளிமையா இருக்கு பாத்தீங்களா? மார்பு சுற்றளவை வச்சு கழுத்தினுடைய அகலமும் ஷோல்டரும் எடுத்துக்கிறோம். இப்போ மேல தையல் கழிச்சிட்டு 9 இன்ச்சு பேக் நெக்கு கட்டுறாங்க, 4 இன்ச்சு நம்ம புடிச்சு தைக்கிறதுக்காக. ஸோ இப்போ இந்த அளவை நாம மார்க் பண்ணிக்கலாம். இது கழுத்தினுடைய அகலம், மேல இருந்து கழுத்தினுடைய அகலம் 2.25 வச்சிருக்கிறோம். இங்க வைக்கும் போது நாம 3 இன்ச்சா எடுத்துக்கிறோம், 1/4 இன்ச்சு சேர்த்து எடுத்துக்கிறோம். நிறைய வீடியோஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க. நம்ம எதுக்காக அந்த 1/4 இன்ச்சு எடுக்கிறோன்றத உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஸோ ஆகையினால அந்த விளக்கத்துக்கு நான் இப்போ போல, அதனால கரெக்டா 1/4 இன்ச்சு சேர்த்து மட்டும் நீங்க வச்சுக்கோங்க. 2.7 பிளஸ் ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து நாம என்ன பண்றோம், அப்போ 3 இன்ச்சு அந்த இடத்துல எடுத்துக்கிறோம். கழுத்து நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வடிவத்துல நம்ம எடுத்துக்கலாம். சாதாரண பொருட்கள் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு செஞ்சுக்கிங்க, ஓகேங்களா? இப்போ ஷோல்டருடைய அளவு டோட்டலா 5.25 இன்ச்சு இருக்கு. இந்த 5.25 அப்படியே நீங்க கீழே இறக்குங்க. அப்படியே நீங்க கீழே இறக்குனீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் ஆம்கோலுடைய ஹைட்டா மாறும், சரிங்களா? ஸோ ஆம்கோலுடைய ஹைட்டு. ஸோ இது அப்படியே நீங்க இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா இது வரைக்கும் எடுத்துக்கோங்க. ஆம்கோலுடைய ஹைட்டும் பிளஸ் மார்பு சுற்றளவு செஸ்ட் லைன் கூட. இப்போ மேல எப்பவுமே நம்ம இங்க என்ன அளவு வைக்கிறோமோ அதே அளவு தான் இங்க வைக்கிறோம். சாதாரணமாக புதுசா பழகும் கூட இது மாதிரி எளிமையான மெத்தட்ல நீங்க பிராக்டிஸ் பண்ண முடியும். இப்போ ஆம்கோல் ரவுண்ட் வரையணும். அதுக்கு முன்னாடி ஆம்கோலுடைய ஹைட்டை நம்ம இந்த மாதிரி எடுத்துருக்கிறோம். இப்போ மார்பு சுற்றளவு நமக்கு 38 4ஆல வகுத்தல் செய்யணும். அப்போ 38 4ஆ டிவைட் பண்ணும்போது 9.5 இன்ச்சு மார்பு சுற்றளவு, 4ல ஒரு பாகம், அதாவது இது 1/4 கட்டிங், சரிங்களா? ஸோ அப்போ நாம இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். எக்ஸ்ட்ரா நமக்கு தையலுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ 9 இன்ச்சு போது டீப் நெக்கு, அதனால நம்ம என்ன பண்றோம், ஸோ அந்த 9 இன்ச்சை நம்ம என்ன பண்ணலாம், அதாவது 9 பிளஸ் ஒரு 3/4 இன்ச்சு வர்ற அளவுக்கு நம்ம இந்த அளவை வச்சுக்கணும். அப்போ 9.25 பாருங்க இந்த இடத்துல சேருது. ஸோ இப்போ நம்ம ஆம்கோல் ரவுண்டு எடுக்கும்போது
ஸோ இந்த உள்ள ஒரு பாயிண்ட் தள்ளி நான் வச்சுக்கிறேன். எதுக்காக அப்படின்னா டீப் நெக்ல நீங்க பார்க்கும்போது 3/4 இன்ச் ஆட் ஆகிட்டு வரணும். ஒருவேளை நீங்க அதிகமா வைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா ஷோல்டர் விலகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே இல்லாம இப்ப நம்ம வச்சிருக்கிற அளவு கரெக்டா இருக்கும். மார்பு சுற்றளவை டிவைட் பண்ணி தான் வச்சிருக்கிறோம். அதனால உங்களுக்கு ஷோல்டர் விலகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த 5.75 அப்படியே நீங்க சென்டர் பண்ணிக்கோங்க. அக்ராஸ் பாயிண்ட் எடுத்துக்கணும் காலேஜ் கீழே. ஸோ இப்போ என்ன பண்றோம், ஸோ இந்த ஸ்கேலை நீங்க அப்படியே வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆம்கோல் ரவுண்டு கிடைச்சிடும். ஆம்கோல் ரவுண்டு இப்போ புதுசா பழகிறவர்களா இருந்தா மார்பு சுற்றளவுல 4 ஒரு பாகம் எடுத்திருக்கிறோம். அதுல 1 இன்ச்சு மைனஸ் ஆச்சுன்னா 8 இன்ச்சு. ஸோ இப்போ 8 இன்ச்சு அப்படின்னும் போது நீங்க இப்படி எடுத்தீங்கன்னா கரெக்டா வரும். ஒருவேளை உங்களுக்கு 8 இன்ச்சு வரல அப்படின்னா கீழே இறக்கலாம். கீழே ஒரு 4 இன்ச்சு கீழே இறக்கலாம். ஒருவேளை அதிகமா போச்சுன்னா மேலவும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம். ஆம்கோல் ரவுண்டு நமக்கு 8 இன்ச்சு வரணும். மேல ஷோல்டர்ல இருந்தே எடுத்துக்கிறோம். 1/2 இன்ச்சு விட்டாலும் எடுக்காதீங்க, கரெக்டா வச்சு எடுத்துக்கோங்க. இது பாருங்க, நம்ம இப்படி எடுக்கும்போது ஸோ இப்போ இந்த அளவுக்கு நமக்கு கரெக்டான இடத்துல போய் உட்காருது. கரெக்டாவே எடுத்துக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் இடுப்பளவு 34. 34 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 8 இன்ச்சு வரும். அந்த 8 இன்ச்சு கரெக்டா இந்த இடத்துல நீங்க இப்படி எடுத்துக்கோங்க. பிளஸ் 1 இன்ச்சு டாட்டுக்காக நம்ம எடுக்கணும். ஸோ இப்போ அடுத்தது சைடு ஜாயிண்ட்டுக்கு உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். 1.5 இன்ச்சு நார்மலா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்ப இந்த டாட் பாயிண்ட் நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா மார்பு சுற்றளவு 38 டிவைடட் பை 8. அதாவது மார்பு சுற்றளவை நீங்க 8ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 4.25 இன்ச்சு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த மதிப்புல இருந்து 4.25 இன்ச்சு நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஹைட் எப்படி இருக்கணும் அப்படின்னா அதே மிடில் செஸ்ட்டை 10ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 3.8. ஸோ இந்த அளவு நமக்கு அப்படியே இந்த பக்கம் எடுத்துக்கிறோம். ஸோ வேணா நீங்க செக் பண்ணிக்கலாம். இப்போ இதனுடைய மிடில் செஸ்ட் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 39. 39 4ஆல வகுத்தல் செஞ்சீங்கன்னா 9.25. மேல ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு, அதாவது ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு நீங்க கரெக்டா வச்சு பார்த்தீங்கன்னா இந்த அளவு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிடும். ஸோ இந்த அளவை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கணும். இந்த பாயிண்ட் நீங்க எடுத்துக்கோங்க. இப்ப இந்த 1 இன்ச்சே நம்ம 2 பக்கமும் பிரிச்சு எடுக்கணும். ஸோ ரொம்ப எளிமையா உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். இதை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. பெஸ்டா இருந்துச்சுன்னா இதை அப்படி கண்டினியூ பண்ணுங்க. இதுல ஏதாவது குறைகள் நிறைகள் இருந்தால் இதை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இதை என்னுடைய சேனலுக்காக நான் செய்யல, மக்களுடைய பிரயோஜனத்துக்காக இந்த கட்டிங்க ஃபார்முலா நான் அறிமுகப்படுத்திருக்கிறேன். இந்த 2 ஃபார்முலா இது வரைக்கும் போடாத வீடியோக்கள்ல இது புதுசா நான் போட்டிருக்கேன். ஸோ இது நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அதாவது 38 மார்பு சுற்றளவை 16ஆல டிவைட் பண்ணா ஷோல்டருடைய அளவு, இந்த பிளவுஸுக்கு ஷோல்டர் எவ்வளவு வைக்கணும் அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். அதாவது 2 ஒரு பாயிண்ட் வரும். அதை நீங்க 3/4 இன்ச்சு ஆட் பண்ணி நீங்க வச்சு. ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல இந்த பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பேக் பார்ட்டு ரொம்ப எளிமையா முடிச்சிட்டோம். அடுத்தது இப்ப நம்ம ஃப்ரண்ட் எடுக்கணும், பட்டி எடுக்கணும், ஸ்லீவ் எடுக்கணும். ஸோ இப்போ நாம முதல்ல பேக் பார்ட்டு ஸோ கட் பண்றது கூட ரொம்ப ஐயோ எப்படி பண்றது என்ன செய்ய அதெல்லாம் யோசிக்காது. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை செய்யுங்க. மற்றவங்களுக்காக செய்யாதீங்க, உங்களுக்காக நீங்க செய்யுங்க. உங்களுக்காக முதல்ல நீங்க வாழ கத்துக்குங்க. ஸோ மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுல நீங்க தாராளத்தோடு கற்றுக் கொடுங்க. ஸோ நீங்க மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போதுதான் நீங்க சிறந்த ஒரு ஆசிரியராக, சிறந்த
சிறந்த ஒரு வல்லுநராக நீங்க மாற முடியும். ஸோ இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு தேவையான எல்லா இடத்துலையும் அர்த்தத்தை போட்டு வச்சுக்கலாம். அப்போதான் நம்ம இது பேட்டர்ன் இல்லைங்களா? ஸோ அதனால நம்ம இந்த மாதிரி போட்டு வச்சோம்னா நம்ம ஞாபகம் இருக்கும். ஸோ பேக் முடிஞ்சது. அடுத்தது வந்து ஃப்ரண்ட் கட் பண்ணும். ஸோ ஃப்ரண்ட் கட் பண்ணும்போது பேக் பீஸ் நம்ம எந்த இடத்துல வச்சோமோ அதே இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இங்க 1 இன்ச்சு கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். எதுக்குன்றது நான் சொல்றேன். ஸோ எப்பவுமே இந்த ஊப்பட்டி வீப்பட்டி இடத்துல வந்து நம்ம ஸ்கேல் அளவு இல்லைன்னா 1 இன்ச் அளவுக்கு நம்ம விட்டு வச்சிட்டோம்னா நல்லா இருக்கும். அதுக்காக தான். ஸோ இப்போ நீங்க பேக் பீஸை வந்து அப்படியே வச்சு ஜெராக்ஸ் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி கரெக்டா வச்சுட்டு கழுத்தினுடைய இடம் இந்த இடத்துல எவ்வளவு இருக்குன்றது நம்ம பார்த்துக்கலாம். ஒரு பாயிண்ட் கம்மி 3 இன்ச் இருக்கு. ஸோ அதே போல டாட் சென்டர் நம்ம இந்த பாயிண்ட் வந்து டாட் சென்டரா இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இந்த பாயிண்டையும் எடுத்துக்கலாம். அதே போல ஆம்கோலுடைய பாயிண்டையும் நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு பேக் பீஸ் தேவையில்லை, எடுத்துடலாம். ஸோ ஆம்கோல் பாயிண்ட் இந்த இடத்துல இருக்கு. இது நம்ம என்ன பண்ணலாம், ஸ்ட்ரைட் லைன் போட்டு இங்கேயும் வந்து நம்ம என்ன பண்றோம், ஸோ பேக் பீஸோட ஜெராக்ஸ் அப்படியே எடுத்துக்கலாம். ஒரு பாயிண்ட் கம்மி 3 இன்ச்சு நம்ம இந்த இடத்துல வச்சிருந்தோம். இங்க 2.25 கழுத்துடைய அகலம். இந்த பாயிண்ட்டை நம்ம அதே மாதிரி எடுக்கணும். பேக் பீஸ் என்ன மாதிரி எடுத்தோமோ அந்த மாதிரி ஷேப்ல நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போ மேலே ஸ்டிச்சிங், அதாவது 1/2 இன்ச்சு பேக்ல விட்டுருக்கோம். அதே 1/2 இன்ச்சு இங்கேயும் நம்ம எடுத்துக்கலாம். முன்கழுத்து 6, 4 இன்ச்சு மைனஸ். நம்ம எவ்வளவு பிடிச்சி தேய்க்கிறோமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கணும். லைட்டா இப்படி கிராஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ புதுசா பழகுறவங்களா இருந்தா, ஏற்கனவே நம்ம சேனல் பார்க்காம புதுசா வர்றவங்களா இருந்தா உங்களை நான் வரவேற்கிறேன். ஸோ இதுல நான் என்னென்ன செய்யறேனோ அது எல்லாத்தையும் நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணி பாருங்க. இப்போ அக்ராஸ் 50 பாயிண்ட் இந்த இடத்துல எங்க இருக்குன்றதை நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ இந்த இடம் வந்து நமக்கு அக்ராஸ் 50 பாயிண்ட். ஆம்கோல் ரவுண்ட் வந்து நம்ம இதுல இருந்து எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் ஆம்கோல் ஷேப் இது மாதிரி கரெக்டா இருக்கும். இப்போ மார்பு சுற்றளவு 9.5 இன்ச்சு. மார்பு சுற்றளவு 9.5. ஆம்கோல் ரவுண்டு நமக்கு 8.5 இன்ச்சு வரணும். ஸோ இதுல 8.5 இன்ச்சு இருக்கான்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். இது கரெக்டா 8.5 இன்ச்சு இருக்கு, பிளஸ் 1/2 இன்ச்சு டாட். இப்போ பேக்ல டாட் சென்டர் வந்து நம்ம எவ்வளவு வச்சிருக்கிறோம், மிடில் செஸ்ட் நம்ம பிரிச்சு வச்சோம் இல்லைங்களா, அது எவ்வளவு வச்சிருக்கோம் பாருங்க. 10.25 இன்ச்சு இருக்கு. நீங்க அதை அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ 10.25 இன்ச்சு அப்படியே இருக்குது.
அதே போல இந்த இடத்துலையும் நீங்க 10.25 இன்ச்சு ஸ்ட்ரைட்டா தப்புங்க. இது வந்து டாட் சென்டர், அதாவது ஷோல்டர் டு நிப்பல் பாயிண்ட் வரைக்கும். சரிங்களா? ஷோல்டர் டு நிப்பல் பாயிண்ட் வரைக்கும் நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்தது இந்த டாட்டுடைய ஹைட் எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, மிடில் செஸ்ட் 39 12ஆல டிவைட் பண்ணிக்கோங்க. 39 டிவைடட் பை 12 3.25 இன்ச்சு வருது. இதுல ஸ்டிச்சிங் வந்து 1/2 இன்ச்சு போயிடும். அப்ப 2.25 இன்ச்சு நமக்கு கிடைக்கும். சரிங்களா? சோ இதனுடைய ஹைட் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா, நீங்க கழுத்தை எவ்வளவு அகலம் வைக்கிறீங்களோ அதே அளவுக்கு இருக்கணும். பிளஸ் ஸ்டிச்சிங் சார்ஜ், ஸ்டிச்சிங் அளவு அப்படின்னா அதே 38 டிவைடட் பை 14 அப்படின்னா கரெக்டா 2.25 வருதுங்களா? பிளஸ் ஸ்டிச்சிங் 1/2 இன்ச். அப்ப டாப்புடைய ஹைட் நமக்கு 2.25 தான் அப்படின்றது தீர்மானம் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கேயும் அந்த 3.25 கரெக்டா மார்க் பண்ணிட்டு இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டுங்க. ஸோ இது கடைசி வரைக்கும் கூட நீங்க போட்டு. நெக்ஸ்ட் இப்போ 39 இன்ச்சு மிடில் செஸ்ட் 2ஆல டிவைட் பண்ணும்போது 19.5 இன்ச்சு வரணும். ஃப்ரண்ட்டும் பேக்கும் சேர்த்து. இப்போ பேக்ல எவ்வளவு இருக்குன்றதை பார்க்கலாம். பேக்ல வந்து நமக்கு 9.5 இன்ச்சு இருக்கு. ஸோ பேக் 9.5 போயிடுச்சுன்னா ஃப்ரண்ட் வந்து 19 வரணும். சரிங்களா? ஸோ இங்க 19 கரெக்டா வச்சிருக்கிறோம். பேக்னுடைய அளவு 9 இதை வச்சுட்டு இதை இப்ப நம்ம என்ன செய்யலாம், ஸ்ட்ரைட் லைன் போட்டுருங்க. ஸ்ட்ரைட் லைன் போட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம், இந்த 9 கழிச்சிட்டு அடுத்தது 19 முடிஞ்சிச்சுங்களா? 39 2ஆ பிரிச்சுன்னா 19 பிளஸ் ஒரு 3/4 இன்ச்சு நம்ம இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். சைடு கரெக்டா வச்சுக்கிட்டோம். 1/4 இன்ச்சு பட்டிக்காக வச்சுட்டு இங்க நம்ம 3/4 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா எடுக்கணும். அதாவது இது ஈஸ் அலவன்ஸ். சரிங்களா? இப்போ இங்க இருந்து ஒரு 1/4 இன்ச்சு ஊக்குப்பட்டி நம்ம சுருக்கிற அளவு போட்டுட்டு 39 டிவைடட் பை 10, அதாவது 39 10ஆல டிவைட் பண்ணும்போது 3.9. இந்த 3.9 டாப் சென்டர் பாயிண்ட் உடைய அளவு. இங்க வந்து நம்ம வைக்கிறோம். இந்த அளவு நீங்க புரியுதுங்களா? அடுத்தது இந்த அகலம் டாட் எவ்வளவு வைக்கணும், இந்த பாடிக்கு எவ்வளவு அகலம் வேணும் அப்படின்னா 39 13ஆல டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ 39 13ஆல டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 3 இன்ச்சு கிடைக்குது. அந்த 3 இன்ச்சு நம்ம 2 பக்கமும் ஷேர் பண்ணிக்கணும். அதாவது இந்த பக்கம் 1.5 இந்த பக்கமும் 1.5. அடுத்தது இந்த டாட்டுடைய ஹைட் 3.25 3.25 அப்படியே நீங்க சென்டர் பண்ணீங்கன்னா எந்த அளவு வருதோ அந்த அளவை நீங்க எடுத்துக்கணும். இங்க இது அண்டர் பஸ்ட், அதாவது அடி மார்பகம் சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அந்த அடி மார்பகத்தை நாம அங்க மார்க் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்போ இந்த அளவு 3.25 இருக்கு. அதே போல இந்த பாயிண்டையும் 3.25 மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைட்லையும் இந்த 3.25 நீங்க மார்க் பண்ணிக்கணும். எதுக்காக அப்படின்னா இந்த டாட் பிடிக்கும் போது ஒரே ஈவனா இருக்கணும். இந்த 3 பாயிண்ட் ஒன்னா இருக்கணும். அதுக்காக தான். இப்போ இந்த அளவை நம்ம எடுத்துக்கலாம். இதே போல இந்த அளவையும் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இப்போ இடுப்பு அளவு நமக்கு 8.5 இன்ச்சு வரணும். ஸோ இடுப்பு அளவு இங்க 5.5 இருக்கு. இங்க இருந்து இது 5.5 இருக்கு. அந்த 5.5 போக இந்த சைட்ல நமக்கு 8 இன்ச்சு 8.5 இன்ச்சு நமக்கு கரெக்டா இருக்கு. 1/4 இன்ச்சு ஊக்கப்பட்டிருக்காங்க. புரியுதுங்களா? இப்போ 8.75 இன்ச்சு இந்த சைட்ல இருக்கு.
அதாவது இங்க பார்த்தோம்னா நமக்கு 3.1 அதாவது 3.25 இருக்கு. இங்க வந்து நமக்கு 3.25 5.5 பிளஸ் ஒரு 3.25 சேர்த்தோம்னா 8.35 நமக்கு வருது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த டாட் பாயிண்ட் வந்து அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கணும். ஸோ நிறைய பேர் என்கிட்ட கால் பண்ணி கேட்கறது என்ன அப்படின்னா, நாங்களும் வந்து நீங்க வச்சிருக்கிற ஸ்கேல் எல்லாம் வச்ச வாங்கினாதான் நாங்கள் டைலர் ஆக முடியுமான்னு கேட்குறீங்க. அது தப்பான ஒரு கண்ணோட்டம். உங்களுக்கு என்ன உங்க கையில என்ன இருக்கோ அதை வச்சு நீங்க செய்யுங்க. அதிகப்படியான முதலீடு போட்டு இந்த தொழில் செய்யணும்னு அவசியம் இல்லை. நாம சம்பாதிக்கிறதுக்காக தான் இந்த தொழில் செய்யறோம். அப்போ நம்ம கிட்ட இருக்கிற பொருளை வச்சு செய்யுங்க, சரிங்களா? அடுத்தது இங்க 38 4 டிவைட் பண்ணோம்னா 9.5 பிளஸ் 1/2 இன்ச் டாட்டிங் 39 2 பிரிச்சோம்னா 19 பிளஸ் வந்து 3/4 இன்ச்சு. ஓகேங்களா? அடுத்தது இப்போ இதனுடைய அகலம் இந்த சைடு நீங்க 1.5 இன்ச்சு வச்சீங்களா, அந்த 1.5 இன்ச்சு நீங்க அப்படியே மார்க் பண்ணிக்கணும். ஸோ அதே போல இந்த சைட்ல 1.25 இன்ச்சுல இருந்து 1 இன்ச்சு வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம். இதை அப்படியே நம்ம சென்டர் பண்ணிட்டு இந்த அளவு உங்களுக்கு எவ்வளவு வந்துச்சோ அந்த அளவு நீங்க அப்படி வச்சுக்கணும். கீழே ஒரு 4 இன்ச்சு, மேல ஒரு 4 இன்ச்சு. ஸோ டோட்டலா இந்த டாட் வந்து 1/2 இன்ச். அடுத்தது ஸோ இந்த டாட்டை நீங்க இப்படி எடுத்துக்கோங்க. அதாவது இந்த டாட்னுடைய இடத்துல இருந்து அதாவது 1.5 இன்ச்சு தள்ளி, புரியுதுங்களா? 1.5 இன்ச்சு தள்ளி 1.5 இன்ச்சு தள்ளி எடுத்துக்கோங்க. 1/2 இன்ச்சு இருக்கு, இந்த 1/2 இன்ச்சு அப்படியே மாற்றணும். இப்போ எடுக்கும் போது இதனுடைய ஹைட்டு எவ்வளவு இருக்குன்னு பார்த்துக்கணும். 5.25 இருக்கு. அதே போல இந்த சைடும் அந்த 5.25 நீங்க மார்க் பண்ணி இது அப்படியே நீங்க. ஸோ இவ்வளவுதான் ஃப்ரண்ட் முடிய வேலை முடிஞ்சது. நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ணி எடுக்க போறோம். ஸோ நீண்ட நாள் கழிச்சு ஒரு பேட்டர்ன் போட்டுட்டு இருக்கிறேன். ஸோ இது ஆக்சுவலாக வந்து இந்த புது ஃபார்முலாக்காகவே இந்த கட்டிங் போட்டுக்கிறேன், சரிங்களா? ஸோ இந்த சைட்லையும் அதே மாதிரி சென்டர் பண்ணி இந்த மாதிரி கிராஸ் எடுத்துக்கோங்க. அப்போ நீங்கள் மடிச்சு தைக்கும் போது உங்களுக்கு முன் பின்ன வராது, கரெக்டாக இருக்கும். இந்த லைட்டாக இது மாதிரி ஒரு பாயிண்ட் கீழே இறங்குன மாதிரி இறக்கி நம்ம அப்படியே எடுத்துட்டு போனோம்னா அந்த ரவுண்ட் ஷேப் அழகா இருக்கும். ஸோ இந்த டாட் பிடிக்கும் போது இது லைட்டா கீழே இருக்கும், அப்புறம் ரவுண்ட் அழகா இருக்கும். லைட்டா இங்க வரும்போது இந்த சைட்ல வந்து லைட்டா இப்படி கிராஸ் பண்ணி எடுத்து இவ்வளவுதான். ஸோ பட்டியினுடைய அளவு நாம மார்க் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ இந்த சைட்ல நம்ம இந்த மாதிரி வச்சு ஃப்ரண்ட் பேக் வைக்கும் போது இந்த மாதிரி கரெக்டா எடுத்துக்கணும். இந்த ஷேப் நாம எடுத்துக்கணும். இப்போ இதனுடைய அளவு எவ்வளவு இருக்குன்றதை பார்த்துக்கலாம். 2.25 இன்ச் இருக்கு. இதே போல இந்த சைடு நான் மார்க் பண்ணும்போது
ஸோ இங்க சரியான அளவு பிளஸ் ஒரு 1/2 இன்ச் மேல. இதனுடைய அளவு இங்க 2 இன்ச். அடுத்தது இந்த டாட் பாயிண்ட் 3 இன்ச் இருக்கு. அதை மார்க் பண்ணிட்டு ஸோ பட்டி கட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம், பட்டிக்கு இருக்கும்போது பேக் பீஸ்ல லைட்டா ஷேப் எடுத்துருக்கோமா, இந்த மாதிரி எடுத்துருங்க. இப்போ பேக் சைடு இந்த சைடுல வந்து ஹைட்டு, அதாவது இங்க ஒரு 1/2 இன்ச் கிராஸ்ல ஸ்ட்ரைட்டா லைன் போட்டலாம். அதே போல சைடு வந்து நம்ம புடிச்சு தைக்கிறதுக்காக எவ்வளவு வச்சுக்கிறோமோ அந்த லைனை நம்ம போடச்சு. ஸோ 2.25 இன்ச்சு ஹைட்டு பிளஸ் 1 இன்ச்சு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 3.25 இன்ச்சு. இடுப்பளவு 8.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து டாட் பாயிண்ட் வந்து 3 இன்ச் இருக்கு. இந்த 3 இன்ச்சையும் நம்ம பாயிண்ட் வச்சுட்டு இதுல வந்து ஸ்ட்ரைட் லைன் வச்சுக்கணும். இந்த சைடு வந்து 2 இன்ச் இருக்கு, அதோட சேர்த்து நம்ம 3 இன்ச் வைக்கணும். இப்ப இந்த அளவு கணக்கு இல்லை, அதனால நான் டைரக்டாவே எடுத்துட்டேன். இப்போ நம்ம 3.25 இன்ச்சு வச்சிருக்கிறோம். இந்த இடத்துல நம்ம 3 இன்ச்சு வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட் வந்து வைக்கும் போது உங்களுக்கு கரெக்டா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த டாட்னுடைய ஹைட் எவ்வளவு தேவையோ அதுவே நமக்கு குறிச்சுக்கணும். ஸோ அடுத்தது இந்த பாயிண்ட் வைக்கும்போது உங்களுக்கு கரெக்டா கூட்டு பட்டியோட சேர்த்து நமக்கு அளவு கரெக்டா வந்துடுது. ஸோ நமக்கு தேவையில்லை அப்படின்னா இந்த அளவு நம்ம ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஸோ ரொம்ப எளிமையா இந்த பட்டி எடுத்துருக்குதான். முறை பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. கட் பண்ணும்போது லைட்டா பெண்ட் கொடுக்கணும். So friends, ஃப்ரண்ட் எடுத்துட்டோம், பேக் எடுத்துட்டோம், அடுத்தது பட்டிங் எடுத்துட்டோம். ஸ்லீவ் வந்து ஆல்ரெடி நிறைய கட்டிங் நான் வீடியோ போட்டுருக்கேன், அதனால ஸ்லீவ் போடல. ஸோ நான் இந்த 2 ஃபார்முலாக்காக தான் இந்த வீடியோவை போடுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 2 ஃபார்முலா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இதுக்கு முன்னாடி கட்டிங்ல எல்லாம் வந்து நம்ம ஃபார்முலா, அதாவது மைனஸ் பண்ற கணக்குல, ஷோல்டர் மைனஸ் பண்ற கணக்குல எடுத்திருப்போம். ஸோ அதுக்கு ஈக்குவலாவே இந்த கட்டிங் வரும். நன்றி, வணக்கம்.